எக்ஸசைஸ் 2.2ல 5th சம்மு பார்க்கலாம். கொஸ்டின் என்னன்னா, வித்தவுட் ஆக்சுவல் டிவிஷன் ஃபைண்ட் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ரேஷனல் நம்பர்ஸ் ஹேவ் டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன். இதை ஆக்சுவல் டிவிஷனாக நம்ம டிவைட் பண்ணாமல் ரேஷன் நம்பர்ஸ் டெர்மினேட்டிங்கா நான் டெர்மினேட்டிங்கா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ சொல்யூஷன், ஃபஸ்ட்டு சம் எடுத்துக்கலாம். 7/128. நம்ம P/Qங்கிற ஒரு ரேஷன் நம்பரை P/2m இன்ட்டு 5n இந்த ஃபார்மில் எழுத முடிஞ்சா அது டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன். இந்த ஃபார்மில் எழுத முடியலாட்டி அது நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன். இப்போ இந்த 1 to 8 எல்சிஎம் மெத்தடில் 2ஆல் டிவைட் பண்ணலாம். 6 2s are 12, 4 2s are 8, திரும்ப 2ஆல் டிவைட் பண்ணலாம். 3 2s are 6, 2 2s are 4, திரும்ப 2ஆல் டிவைட் பண்ணலாம். 1 2 is 2, 6 2s are 12, திரும்ப 2ஆல் டிவைட் பண்ணலாம். 8 2s are 4 2s are 8, திரும்ப 2ஆல் டிவைட் பண்ணலாம். 2. இந்த 128 is equal 1 2 3 4 5 6 7 2/7 எழுதலாம். வந்து 2/7 எழுதலாம். இப்போ 7/128 is equal to நியூமரேட்டர் அப்படியே எழுதிக்கலாம். 7. 128 2/7 எழுதலாம். is equal to 7/2/7 இன்ட்டு 5/0. 5/0 1. எந்த நம்பருக்கு மேலே பவர் 0 இருந்தாலும் 1 தான். ஃபார் எக்ஸாம்பிள் 2/0 1. ஸோ விச் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் P/2m into 5n. So 7/128 has a terminating decimal expansion. அடுத்த சம் பார்க்கலாம். 21/15. இந்த 15 எல்சிஎம் மெத்தடில் இது பண்ணலாம். 5ஆல் டிவைட் பண்ணலாம். 3 5s are 15. ஸோ 15 எப்படி எழுதலாம்னா 3/1 இன்ட்டு 5/1 எழுதலாம். 21/15 21 divided by 3/1 இன்ட்டு 5/1. இந்த 15 அப்படியே 3/1 இன்ட்டு 5/1 எழுதியிருக்கோம். which is not in the form of P/2m இன்ட்டு 5n. ஏன்னா இங்கே 3 வந்திருக்கு. நம்மளுக்கு டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன்னா
2 power m into 5 power n வரணும். So which is not in the form of p by 2 power m into 5 power n. So 21/15 has a non-terminating and recurring decimal expansion. அடுத்த சம் பார்க்கலாம். 4 9/35. இது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை வந்து நார்மல் ஃப்ராக்ஷனை இது பண்ணலாம். இந்த 4 into 35 இதை வந்து மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணிவிட்டு இந்த 9 வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 4 into 35 5 4s are 20, ரிமைனிங் வந்து 2, 3 4s are 12, 140 plus 9 divided by 35 equal to 149 divided by 35. இந்த 35 வந்து எல்சிஎம் மெத்தடில் வந்து டிவைட் பண்ணலாம். 7ஆல் வரும். 5 7s are 35. ஸோ 35 வந்து எப்படி எழுதலாம்னா 5 power 1 into 7 power 1. 149/35 எப்படி எழுதலாம்னா நியூமரேட்டரில் இருக்கிறத அப்படியே வச்சுக்கோங்க. டிவைடட் பை 35 வந்து 5 power 1 into 7 power 1 எழுதிக்கலாம். which is not in the form of p power divided by 2 power m into 5 power n. So 149/35 has a non-terminating and recurring decimal. அடுத்த சம் பார்க்கலாம். 219 divided by 2200. நம்ம டினாமினேட்டரில் இருக்கிறத வந்து நம்பரை வந்து எல்சிஎம் மெத்தடில் வந்து டிவைட் பண்ணலாம். 2 1 2s are 2, 1 2s are 2, 00 2ஆல் திரும்ப பண்ணலாம். 5 2s are 10, 5 2s are 10, 0 திரும்ப 2ஆல் டிவைட் பண்ணலாம். 2 2s are 4, 15 ஆயிரும். 7 2s are 14, 5 2s are 10, 5ஆல் டிவைட் பண்ணலாம். 5 5s are 25, ரிமைனிங் 2, 25ல் 5 2s are 25, திரும்ப 5ஆல் டிவைட் பண்ணலாம். 11. இப்போ 2200 2 power 1 2 3 3 டைம்ஸ் வந்திருக்கு. 2 power 3 இன்ட்டு 5 power 2 டைம்ஸ் வந்திருக்கு இன்ட்டு 11 power 1. இப்போ 219/2200 நியூமரேட்டரில் இருக்கிறத அப்படியே எழுதிக்கலாம். டிவைடட் பை டினாமினேட்டரில் இருக்கிறத இந்த ஃபார்மில் எழுதிக்கலாம். which is not in the form of p divided by 2 power m into
5 பவர் n. இங்கே 2 பவர் m இருக்குது, 5 பவர்னு இருக்குது. அடிஷனலாக வந்து 11 பவர் 1ன்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ which is not in the form of p by 2 power m into 5 power n. So 219 divided by 2200 has a non-terminating and recurring decimal expansion. Thank you students. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.